சொந்த வீடு இது நம்மள பல பேருக்கு ஒரு வாழ்நாள் கனவு. ஆனா அந்த கனவை நெருங்கும் போது ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். பேங்க்ல லோன் ரிஜெக்ட் ஆகும், இல்லனா வீடு கட்டணும்னு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசு திடீர்னு வேற ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு செலவாயிடும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையாதா அப்படின்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த தடைகளை ஜோதிட ரீதியா எப்படி உடைப்பது, இதுக்கான முழுமையான தீர்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதும் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது மனையடி சாஸ்திரம். முன்னாடி எல்லாம் ஒரு வீடு எத்தனை வருஷம் நிலைச்சு நிற்கும், அதுல தீ விபத்து வருமானு குழி கணக்கு பார்த்து கட்டினாங்க. ஆனா இப்போ எல்லாமே பிளாட் சிஸ்டமா மாறிடுச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல உங்க ஜாதகத்துல வீடு வாங்கும் யோகம் எந்த வருஷம் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு இன்னும் 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த யோகம் வருதுன்னா இன்னையிலிருந்தே அதுக்கான சேமிப்பை ஆரம்பிக்கணும். தினமும் ஒரு 1000 ரூபாயாவது வீட்டுக்காகன்னு எடுத்து வைக்க பழகுங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்ததும் உங்க தேடலை ஆரம்பிங்க. நீங்க ஒரு இடத்த வாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்குன்னு கண்டிப்பா ஒரு எல்லை தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை கண்டுபிடிச்சு நான் இங்க இடம் வாங்க போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்குங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரத்துல நீங்க வாங்க போற அந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கோங்க. அதை ஒரு மஞ்சள் துணியில கட்டி உங்க எல்லை தெய்வத்தோட கோவில்லையோ அல்லது அங்க இருக்கிற மரத்திலேயோ கட்டிட்டு வந்துடுங்க. ஒரு செக்யூரிட்டி கார்டு பர்மிஷன் கொடுத்தா எப்படி நீங்க உள்ள போவீங்களோ அதே போல அந்த எல்லை தெய்வம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா வீடு கட்டுறதுல எந்த தடையுமே வராது. அடுத்ததா வீட்ல செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். உங்க வீட்ல மகாலட்சுமியோட படம் வச்சு வீட்டு பெண்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு மனசார வேண்டிக்கிட்டு தினமும் ஒரு தீபம் ஏத்தணும். இந்த தீபத்துக்குன்னு தனியா ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. நேத்து போட்ட திரியையோ எண்ணெயையோ அடுத்த நாள் பயன்படுத்தக்கூடாது. தினமும் பழைய எண்ணெயை சுத்தம் செஞ்சுட்டு புது திரி புது எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தணும். இப்படி செஞ்சா அந்த மகாலட்சுமியின் வாசம் உங்க வீட்ல நிறைஞ்சு சீக்கிரமே வீடு வாங்கும் எண்ணம் நிறைவேறும். சொந்த வீடு அமைய முனீஸ்வரர் போன்ற காவல் தெய்வங்களை நீங்க வழிபடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க குடியிருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ரொம்ப வருஷமா சிறப்பா நடந்துட்டு இருக்கிற ஒரு கோவில் இருக்கும். அது அம்மன் கோவிலா இருக்கலாம், ஆஞ்சநேயர் கோவிலா இருக்கலாம், இல்ல எந்த கோவிலா வேணாலும் இருக்கலாம். அந்த 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அந்த தெய்வத்தோட சாநித்தியம் இருக்கும். அந்த கோவிலுக்கு போய் முழு ஈடுபாட்டோட வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். சில பேர் கஷ்டப்பட்டு வீடு வாங்குவாங்க, ஆனா அந்த வீட்ல அவங்களால சந்தோஷமா வாழ முடியாது. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேற இடத்துல வாடகை வீட்டுல இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க ஜாதக அமைப்பு தான். வீடு வாங்கினா அதுல இருந்து வாடகை வருமானம் வரும்னு அவங்க ஜாதகத்துல அமைப்பு இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா? ஒருவேளை அப்பாவோட ஜாதகத்துல சொந்த வீட்டுல தங்கும் யோகம் இல்லைனா, ஆனா 5 வயசு பொண்ணோட ஜாதகத்துல அந்த யோகம் இருந்தா அந்த குழந்தைய முன்னிறுத்தி வீட்டை தேடுங்க. வீடு பார்க்க அந்த குழந்தைய கூட்டிட்டு போங்க. குழந்தைக்காக ஸ்கூல் மாத்திரம்னு சொல்லி வீடு வாங்கினா அந்த வீடு கண்டிப்பா நிலைக்கும். அதனால ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி குழந்தைகள்னு எல்லாரோட ஜாதகத்தையும் செக் பண்ணுங்க. யாருக்கு அந்த யோகம் இருக்கோ அவங்க பேர்ல சொத்து வாங்குற முடிவை எடுங்க. தடைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமா சொந்த வீட்டுல குடியேறுவீங்க. என்ன நேயர்களே, சொந்த வீடு அமைவதற்கான இந்த ஆன்மீக மற்றும் ஜோதிட ரகசியங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க.